கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுகிறது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு நேற்றுக்கு ஒரு 124 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நேற்றுக்கு அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது ஃப்ரைடேவோட கேண்டில் வந்து வச்சு நம்ம வந்து இப்போது இந்த ட்ரெண்டே வந்து மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னு நேற்றுக்கு இப்போ நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அகைன் மறுபடியும் கீழே வரும். ஸோ கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே கீழே வந்தாலும் இந்த சப்போர்ட், ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது வந்து நேற்றுக்கு நடந்திருக்கு. ஸோ நேற்று இதை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாகவே என்ன இருக்குது, அந்த விக்கில் அதாவது கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஸோ இங்கே பாடியில் இல்லை, ஆனாலும் அந்த கேண்டிலோட விக்கில் தெரியுதுங்களா? ஸோ இந்த விக்கில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இதுதான் இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்கே இந்த விக்கில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அப்படியே மேலே நல்ல ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்படி ரெக்கவர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து எப்படி போகுது, அதாவது இந்த சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆக போதா, இல்லை அகைன் மறுபடியும் இதை உடைக்க போகுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு டிசிஷனும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நல்லா மேலே போயிட்டு, அதாவது கீழே வந்து விழுகும்போது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிருப்பாங்க. மேலே கொண்டு போன நிஃப்டியையும் கீழேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே இதை யார் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் மேலே போனதை உங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கொண்டு வந்திருந்தாலும் கூட லாஸ்ட் டைமில் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட்டில் நடந்திருக்கு அப்படின்றதுனால இந்த கேண்டிலை நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல புல்லிஷில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்ததை அவங்களையும் கீழே இறக்கி விட்டாங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புல்லிஷில் இருந்த மேலே போய்கிட்டு இருந்ததை உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு செல்லிங் வந்து கீழே இறக்கி விட்டாங்க. ஓகே, நம்ம நேற்று ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போது உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனில் தான் உங்களுக்கு இப்போது ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மைனர் ட்ரெண்டை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இன்னொன்று சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்தும் கூட சப்போர்ட் எடுக்கலாம். ஒன்று. ஸோ இதை உடச்சிச்சு, இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதையும் உடச்சிச்சுல இதோட ப்ரீவியஸ் லோ இங்கே தான். எங்கேருந்துக்கு பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சோ, ஸோ இந்த ஜோனுக்கே வந்துடும். ஸோ இந்த 53,600 620 அப்படின்ற அந்த ஜோனுக்கே என்னாகும், ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் கீழே வந்துடும். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது நெட்வெப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 7% வந்து என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ டார்கெட் வந்து உங்களுக்கு நியரில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிறங்க.
நெக்ஸ்ட்டு சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் 3% வந்து உங்களுக்கு மேலே ஏறி முடிச்சிருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது இந்த ஜோனில் கொடுத்துருந்தோம். அதாவது இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த அதாவது டார்கெட் என்ன அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அதையும் பீட் பண்ணி, அதாவது நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் 120 அப்படின்றத உங்களுக்கு டார்கெட் அப்படி கொடுத்துருந்தேன். ஸோ ஆனாலும் இது ஷார்ட் டேர்முக்குள்ள மேலே தான் போக போகுது அப்படின்றதையும் நம்ம அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு அதையும் தாண்டி மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, நீங்கள் யாராவது கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2% வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது இந்த ஜோனில், இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது என்ன இருந்துச்சு, நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6% வந்து நமக்கு என்ன போயிருக்கு, டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் இந்த அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிட்டத்தட்ட ஒரு 99 ஆர் 100, 98லேருந்து அந்த 100 அந்த ரேஞ்சு இருந்து இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் போகும். ஸோ அது வரைக்கும் போகும்னா ஸ்விங் ட்ரேடிங்கோட டார்கெட். ஸோ இதையும் உடச்சி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வந்து ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது வெறும் ஸ்டாக்கில் மட்டுமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமல், அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாமல் இந்த மாதிரி கோல்டு பீஸ், நிஃப்டி பீஸ், பேங்க் ஃபீஸ் இதுலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஒரு 3% போயிருக்கு. ஸோ இந்த ரேட் கெயின் அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் ஒரு 55% என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ரேலியை இந்த ஸ்டாக் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட், இந்த ஸ்டாக்கு நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். சரி, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு டார்கெட் வந்து அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன், இதோட ப்ரீவியஸ் ஹையை. கிட்டத்தட்ட ஒரு இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 730 அந்த ரேஞ்சு வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் வச்சுக்கிறவங்க கவனமாக ஸோ நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஆனந்தராஜ் நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்திருப்போம். ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம உங்களுக்கு 10 o'clock வீடியோவில் வந்து நம்ம 11 o'clock வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்திருப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம்னா உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இதை பார்க்காதவங்க உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியர் கட்டாக உடைச்சிருக்கு. ஸோ இந்த 644 அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து பிரேக் அவுட் கன்ஃபார்ம் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் காப்பர் நம்ம வந்து ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கு வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பேசியிருப்போம் நேற்றுக்கு 11 o'clock ஆர் 12 o'clock நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில். ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பார்க்குறவங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் இப்போ இன்னைக்கு அதாவது டுடே பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வேடிலால் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த வேடிலால் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு 7305. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இப்போதைக்கு உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 times வந்து என்ன இருக்குது, 2 times என்ன இருக்குது ஹிட் பண்ணும்போதெல்லாம் ஸோ உங்களுக்கு ஒரு கீழே தான் விழுந்திருக்கு. அதாவது டவுன் சைடில் தான் வந்திருக்கு. இதை போய் ஹிட் பண்ணிவிட்டு உடைக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கு. அகைன் மறுபடியும் ஹிட் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து உடச்சி மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் நேற்று பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லோ ஸோ இந்த 5439 உங்களுக்கு எஸ்எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ட்ரெண்டில் என்ன நான் ட்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த ஜோன் வந்து உங்களுக்கு எஸ்எல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 7305 உங்களுக்கு இந்த ஜோன் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதை நான் ரெட்டாக மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஆரஞ்சு கலர் வந்துருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது நௌக்ரி. இந்த நௌக்ரியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு 1813. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜோனில் நல்ல ரெக்கவர் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். எங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு அகைன் அங்கேருந்து என்ன ஆயிருக்கு, ஒரு நல்ல ஃபால் இங்கே வந்து ஸோ இந்த ஜோன் வந்திருக்கு. இந்த ஜோன் வந்திருக்கும் போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு இப்போது என்னாச்சு, ஸோ இதை உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ உடச்சிருக்கு. ஸோ இதை வந்து இப்போவும் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீசன், இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி உடைக்கலை. ஸோ இப்போ உடச்சிருக்கு. அதுக்கும் இது வந்து 4th டைம்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம், செகண்டு, தேர்டு, 4th டைம் வந்து ஹிட் பண்ணியிருக்கு, உடச்சிருக்கு. ஸோ இதை வந்து இப்போவே நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று, எஸ்எல் வந்து இந்த ஜோனுக்கு கீழே வைக்கலாம். இல்லை இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு கேண்டில் வரும்போது என்ன பண்ணலாம், ஸோ நம்ம இதை பிரேக் அவுட்டும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது 2 வகையில் நம்ம வந்து இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த ஜோனை உடச்சிருச்சு இல்லையா, இந்த ஜோனை உடச்சிருச்சு அப்படின்றதுனால இதையே நம்ம இப்போ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம், அதாவது எப்படி சொல்கிறது, இன்னும் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் தான் 1536 தான் ஃபஸ்ட்டு டார்கெட், இதோட ப்ரீவியஸ் ஹை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1619 இந்த ஜோன் செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்படி இல்லை இதையும் ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு வேளை 1682. நெக்ஸ்ட் 1682 இந்த பக்கம் இருந்துச்சு. ஒரு நிமிஷம், இதோட இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஹை உங்களுக்கு என்ன ஆகும், 1683. ஓகே, இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாகவும். தேர்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1813. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக் அண்ட் லாஸ்ட் ஸ்டாக்கும் இது தான். ஸோ பெரிய லெவலில் வந்து நேற்றுக்கு வந்து மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு சில ஸ்டாக் மட்டும்தான் நமக்கு பிரேக் அவுட்டில் கிடச்சிச்சு. ஓகே, இதோட மான்யாவார், இந்த மான்யாவார் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால், கிட்டத்தட்ட 450 இப்போதைக்கு இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 750 உங்களுக்கு. ஸோ 718 வரைக்கும் இந்த ஒரு லோவாக பதிவு பண்ணிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து என்ன இருக்குது, இதுக்கு நல்ல ஃபாலில் இருந்துட்டு இப்போ இந்த ஸ்டாக் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கா. இந்த ஜோன் இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு அகெயின் கீழே வந்துடுச்சு. கீழே வந்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஜோனில் என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து நேற்று பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருந்து போகிறதுனால இதை வந்து நம்ம இங்கே பை பண்ணலாம், அதாவது நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ 801 அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று பாஸ் ஆகுது இல்லையா அது. ஸோ இதனால் இந்த ஜோன் வரும்போது என்னாகும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை உடைக்கணும் அப்படின்னா இன்னும் சர்வீஸ் கூட போகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ப்ராஃபிட்டை வந்து கட் பண்ணுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து டார்கெட்டாக நம்ம வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக, ஏன்னா ஒரு நல்ல கரெக்ஷனில் கிடைக்கிது இல்லையா. ஸோ வேதாந்த் ஃபேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மான்யாவர் பிராண்ட் வச்சுருக்காங்க. ஓகே, இது 1453. இல்லை, இதோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், 1500 சில்லறைன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி மேலே போகுது. இருங்க பார்க்கலாம். ஆமாம், அதோட ஹை 1501. 1501 இருந்து தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போது கரெக்டாக
நமக்கு இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்காக நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1x ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு டிசிஷன் உங்களோட இது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக், அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஒரு 3 ஸ்டாக், மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 11 o'clockல முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு சில ஸ்டாக், அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கையும் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.